நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். விழுப்புரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் ஆடி அமாவாசை நாளான இன்று அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு பால், பன்னீர், தயிர், சந்தனம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பட்டுப்புடவை மற்றும் ஆபரணங்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்ட பின் பல்வேறு வண்ண மலர்கள் கொண்டு அர்ச்சனை நடைபெற்றது. உற்சவர் அங்காளம்மன் ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். முன்னோர்கள் வழிபாடு செய்த அம்மனுக்கு உகந்த ஆடி அமாவாசை தினமான இன்று அதிகாலையிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் அங்காளம்மனை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து கொண்டிருக்கும் நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து அங்காளம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் மாதந்தோறும் நடைபெறும் அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் இன்று இரவு 10:30 மணிக்கு மேல் நடைபெறும் என்பதனால் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்த வண்ணமே உள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி. என்னோட பேர் மதுமிதா. நான் இப்போ பிடெக் ஐடி செகண்ட் இயர் போக போகிறேன். நான் தருமபுரியிலேருந்து அதியமன்கோட்டை வில்லேஜ்லேருந்து வரேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வர்றது. என்னோட வேண்டுதல், நான் வந்து செமஸ்டர்ஸ்லாம் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணுன்ட்டு வேண்டியிருக்கேன். திருப்பி அடுத்த நெக்ஸ்ட் இது அமாவாசைக்கு வருவேன். இது மாதிரி வேண்டிக்கிட்டா நல்லது நடக்கும். அதில் வந்து ஃபேமிலியில் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என்னோட அங்கிள் சொன்னாங்க. அப்புறம் என்னோட மம்மி, ஆன்டி எல்லாரும் வந்துருக்காங்க ஃபேமிலியோட. என் பேர் ஷாலினி. நான் தருமபுரியிலேருந்து வரேன். பாளையமுதூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். நான் எங்கள் அப்பா அம்மாவோட இங்கே வந்திருக்கிறேன். என்னோட வேண்டுதல் என்னென்னா, என்னோட மார்க்ஸ் எல்லாம் ஹை ஆகணும். நான் காலேஜ் இப்போ நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஹை மார்க்ஸ் வேணும்னு நான் வேண்டியிருக்கேன். இங்கே வந்தால் நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியும். இந்த அம்மனை வந்து தரிசித்தா நல்லது நடக்கும் வீட்டில் எல்லாத்துக்கும்.